தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக் பார்த்துருந்தோம் இல்லையா? கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் கைனடிக்ஸ் அப்படின்ற சாப்டர் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ ஏற்கனவே 2 பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 3ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? பார்க்காதவங்க பார்த்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ் ஒழுங்காக புரியும். ஃபைன். ஸோ ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்ற டாபிக் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருந்தோம். ரேட் லா ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்ற டாபிக் பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக நம்ம டேபிள் 7.3 பார்க்க சொல்லியிருந்தவங்கள. சரியா? ஃபைன். அதுக்கு கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் இருந்து இப்போ நம்ம பார்க்கலாம். Let us consider another example. Just a minute. I'll keep my mobile as necessary so that there is no disturbances. Let us consider another example, the oxidation state of nitric acid. Okay. Nitric oxide அப்படின்னு கொடுத்திருக்காங்க. NO, nitric oxide. Fine. So nitric oxide உடைய oxidation state என்ன? Oxidation of nitric oxide. Okay. Oxidation state னு சொல்ல oxidation state maybe கேட்டிருந்தா நம்ம -2 +2 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? Fine. Compared to nitrogen, oxygen is more electronegative. அதனால oxygen -2 இருக்கும், nitrogen +2 இருக்கும் இந்த இடத்துல மட்டும் nitric oxide. Okay. அவங்க oxidation of nitric oxide சொல்லிருக்காங்க. So NO வை oxidation பண்ணி NO2 nitrogen dioxide மாத்துறாங்க. So இந்த process எப்படின்னு சொல்லிட்டு ஹாய் பிரபா, இந்த ப்ராசஸ் என்னன்றதை பார்க்க போறோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல டைமை பொறுத்து கான்சன்ட்ரேஷன்ஸ் எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகுது, ரேட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. 2NO plus O2 gives 2NO2. Series of experiments are conducted by keeping the concentration of one of the reactant constant and changing the concentration of the other. ஸோ நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே அடுத்தடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதை தொடர்ந்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அதை தொடர்ந்து தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இது மாதிரிலாம் நம்ம நிறைய செய்யணும். அது எல்லாமே எதுக்காக செய்யறோம்னா, ஒரு ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு இன்னொன்னு சேஞ்ச் பண்றேன். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுனா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அஃபெக்ட் ஆகுதா இல்லையான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஃபைன். ஹாய் ஜிபிகே, ஹாய். ஓகே. ஸோ இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மொத்தம் 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்லுமே என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. NO உடைய கான்சென்ட்ரேஷன்ஸ், NO உடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் இன்டு 10⁻³ மோல் லிட்டர் இன்வெர்ஸ் அப்படின்ற யூனிட்ல கொடுத்துருக்காங்க. 1.3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. O2க்கு 1.1. ஸோ இது 1.3 ஆகும், இது 1.1 ஆகும் இருக்கும்போது ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.26 இன்டு 10⁻² மோல் லிட்டர் இன்வெர்ஸ் பர் மினிட் அப்படின்ற ஸ்பீட்ல இருக்கு. ஓகே, இது ரேட்டு, வேகம். ஓகே, இப்போ இந்த ரேட்டு எனக்கு என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுதா இல்லைன்னு தான் பார்க்க போறோம். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. A உடைய கான்சென்ட்ரேஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் 1.3 as such அப்படியே இருக்கு. B உடைய கான்சென்ட்ரேஷன் 1.1ல இருந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா இன்டு 2 ஆயிருக்கு, 2.2. ஸோ B உடைய கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணிருக்கேன், ட்வைஸ், 2 மடங்கு ஆக்கியிருக்கேன். ஸோ A உடைய கான்சென்ட்ரேஷனை எந்த சேஞ்சும் பண்ணாம, நைட்ரிக் ஆக்சைடு கான்சென்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணாம ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷன் மட்டும் 2 மடங்கு ஆக்கும் போது எனக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னா 2 மடங்கு ஆகுது. தெரியுதா? அப்போ ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷன் 2 மடங்கு ஆகும்போது ரேட்டுடைய வேல்யூ 2 மடங்கு ஆகுதுன்னா ஸோ இட்ஸ் a ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். NO2 பொறுத்து, அது சரி, ஆக்சிஜனை பொறுத்து எனக்கு ரேட்டு அதிகமாகுது. ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷன் 2 மடங்கு ஆகும்போது ரேட்டும் 2 மடங்கு டபுள் ஆகுது. ஸோ அப்போ அதை பொறுத்து 1 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைன். இந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நான் டேபிள்ல இங்க சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நிறைய இடத்துல உங்களை என்ன கேட்பாங்கன்னா ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு கேட்கலாம். ஆக்சிஜனை பொறுத்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன, NO நைட்ரிக் ஆக்சைடை பொறுத்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன, இந்த மாதிரி இந்த ரியாக்ஷனுக்கு இல்ல, உங்களுக்கு புக்ல எந்த ரியாக்ஷன் கேட்டாலும், புக்லயே இல்லாத ஒரு ரியாக்ஷனை கொடுத்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு கேட்டாலும், சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேல்யூஸ் பார்த்த உடனேவே நம்மளால அதை வச்சு என்ன பண்ணிட முடியும்னா, ப்ராப்ளம் எதுவுமே சால்வ் பண்ணாம ஜஸ்ட் இந்த கண்டிஷன்ஸை பார்த்த உடனேவே இது இந்த ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட முடியும். சரியா? வழக்கமா நான் ஸ்டார்டிங்ல ஈவன் லாஸ்ட் பார்ட் 2ல நானே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, என்ன வேர்ட் அப்படின்னா ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பெரிமெண்ட், ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் கேன் ஒன்லி பி டிட்டர்மைன்ட் பை எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், cannot be determined by observation, right? பார்க்கும்போது பார்த்ததை வச்சுலாம் சொல்ல முடியாது. எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் செய்து பார்த்து தான் ஒரு இது எக்ஸ்பெரிமெண்டா செய்து பார்த்து தான் இங்க டேபிள் எழுதியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா
By using this experimental data, we can able to find out the order of the reaction. So அதுதான் சொல்றேன் 1.1 ல இருந்து 2.2 ரேட் டபுள் ஆகுது, கான்சென்ட்ரேஷன் டபுள் ஆகும்போது ரேட்டும் டபுள் ஆகுது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் அர்த்தம். ஓகே, அடுத்தது ஏ உடைய கான்சென்ட்ரேஷன் 1.3 ல இருந்து தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாருங்க 2.6. ஸோ 1.3 2.6 இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஏ உடைய கான்சென்ட்ரேஷனை டபுள் ஆக்கியிருக்காங்க. அதாவது NO நைட்ரிக் ஆக்சைடுடைய கான்சென்ட்ரேஷன் டபுள் ஆக்கியிருக்காங்க. ஆக்சிஜன் ஆஸ் சச் அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஆக்சிஜன் 1.1ன்றது 1.1 தான் இருக்கு, அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேவா? அப்ப ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷனை அப்படியே வச்சுக்கிட்டு நைட்ரிக் ஆக்சைடை மட்டும் சேஞ்ச் பண்ணா இப்போ ரேட் என்ன ஆகுதுன்னு பாருங்க 19.26 ல இருந்து 76.80. சோ இது எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 19.26 ல இருந்து 76.80. சோ இது அப்ராக்சிமேட்டா 20 ன்னு வச்சுக்கிட்டா கூட இதை 80 ன்னு வச்சுக்கலாமா? சரி, இது 20 அப்படின்னா இது 80. சோ எத்தனை டைம்ஸ் அதிகமா இருக்குன்னா 4 டைம்ஸ் அதிகமா இருக்கு. நான் 2 மடங்கு கான்சென்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணா டபுள் ஆக்குனா எனக்கு 4 மடங்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆகுது. அப்படின்னா இது என்ன ஆர்டர்னா செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொல்லணும். நான் இங்க இன்டூ 2 பண்ணா இங்க இன்டூ 2 4 ஆகுது, 4 டைம்ஸ் அதிகமாகுது. ஓகேவா? சோ இது செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். நான் ரேட்டை அதாவது கான்சென்ட்ரேஷனை டபுள் ஆக்கும் போது ரேட்டும் டபுள் ஆச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். நான் கான்சென்ட்ரேஷனை டபுள் ஆக்கும் போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் குவாட்ரிபிள் ஆச்சுன்னா, குவாட்ரிபிள்னா 4 மடங்கு ஆகுதுன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி குவாட்ரிபிள் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொல்லுவோம். புரியுதா? ஃபைன். சோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா ஏ அதாவது NOவை பொறுத்து என்ன, O2 பொறுத்து என்னன்னு சொல்லிடலாம். சோ இதுதான் ரேட்டுக்கான ஈக்குவேஷன். K இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் M, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் O2 பவர் N. இல்லையா? சரி, ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் 1 the rate law is set. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு எந்த கான்செப்ட் வேல்யூ எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. ஸோ அப்படியே நான் எழுதலாம் இல்லையா? ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் M, O2 பவர் N. ஓகே, ஸோ ரேட் அவங்க கொடுத்துருக்காங்க 19.26 அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? 19.26 ஈக்குவல் டு K இன்டு கான்சென்ட்ரேஷன் 1.1 NOக்கு, அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு 1.1. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். Similarly for the experiment 2, rate is equal to K into NO power M O2 power 2. Rate 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 38.40 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான கான்சென்ட்ரேஷன் என்னவோ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதுறோம். சோ எங்க இருக்கு? ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் ரேட் 38.4 into 10 power minus 2 which is equal to K into concentration of NO பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு 1.3 ன்னு கொடுத்திருக்காங்க. 1.3 as such. பட் ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷன் 1.1 இருந்தது 2.2 மாறிடுச்சு, டபுள் ஆக்கியிருக்காங்க ஆக்சிஜனுக்கு மட்டும். சரியா? சோ இது எக்ஸ்பெரிமெண்ட் 2 ன்னு கொடுத்திருக்காங்க, அது ஈக்குவேஷன் 2. இதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன், தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா ரேட் 3 ஈக்குவல் டு K இன்டு NO பவர் M O2 பவர் N. சோ அதுக்கு 76.8 இது எல்லாத்தையுமே எழுதியாச்சு. ஓகே, சோ மொத்தம் 3 ஈக்குவேஷன் நம்ம எழுதிருக்கோம். ஏன்னா 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோம். 3 எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க 2/1 செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா டிவைட் பண்றாங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா லெஃப்ட் சைடுல 2 ன்னு கிடைக்குது. 10 power minus 2 10 power minus 2 கேன்சல் ஆயிடும். 38.40 by 19.26 ஆன்சர் என்ன வரும்னா 2 ன்னு வரும். ஓகே, K கேன்சல் ஆயிடும். இங்க 1.3 இதுவும் சேமா இருக்கு, கேன்சல் ஆயிடும். அப்ப 2.2 by 1.1 இதுலயும் பவர்ல n இருக்கு, இதுலயும் பவர்ல n இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் காமனா பவர்ல n எழுதிக்கலாம். சரியா? 2.2 by 1.1னா 1.1 into 2, அதாவது 1.1 2 சார் 2.2. ஓகேவா? அப்ப 2 பவர் n இருக்கு. சோ 2 is equal to 2 பவர் n இருக்குன்னா n-க்கு பதிலா என்ன போடணும்? 2 பவர் 0 ன்னு போட்டா anything power 0 equal to 1. அப்ப 2 equal to 1 ன்னு மாறிடும். தப்பு. 2 பவர் 1 ன்னு போட்டா என்ன வரும்? 2 ன்னு வரும் இல்லையா? 2 பவர் 2 பவர் 1 ன்னு போட்டா 2 ன்னு வரும். சோ அப்ப என்னுடைய வேல்யூ என்னதான் போட்டு இருக்கணும்னா 1 ன்னு போட்டுருக்கணும். அப்படி போட்டிருந்தா தான் எனக்கு ஆன்சர் கரெக்டா வரும். சோ n is equal to 1. என்னன்றது என்னன்னு தெரியுதா? ஆக்சிஜனை பொறுத்து அது என்ன ஆர்டர் அப்படின்னு சொல்றதுதான் n. நைட்ரிக் ஆக்சைடை பொறுத்து சொல்றது m, ஆக்சிஜனை பொறுத்து சொல்றது n. சோ n கண்டுபிடிச்சிட்டோம். சோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அர்த்தம். அததான் இவங்க எழுதிருக்காங்க. therefore the reaction is first order with respect to oxygen. ஆக்சிஜனை பொறுத்து இது முதல் வகை வினை, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. புரியும் நம்புறேன். Then third equation divided by first equation. முன்னாடி செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்ணிருந்தாங்க. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை என்ன பண்றாங்க?
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 76.8 டிவைட் பை 19.26 அப்ராக்சிமேட்டா 4 இன்டூ 4 வரும். சரி, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே கே கேன்சல் ஆகிடும். 1.1 1.1. இப்போ O2 உடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் காமனாக இருக்கு, கேன்சல் ஆகிடும். 2.6 by 1.3 ஹோல் பவர் எம்னு எழுதலாம். இதை கேன்சல் பண்ணா 2 வருமா? சரி, 4 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எம். 2 பவர் என்ன போட்டா 4க்கு ஈக்குவலா இருக்கும். 2 பவர் 2 போட்டா 2 2 சார் 4, அதாவது 2 ஸ்கொயர் பண்ணா 4, 4க்கு 4 ஈக்குவலா இருக்கும். அப்போ எம் உடைய வேல்யூ என்ன வரும்? 2ன்னு வரும். எம்ன்றது என்னதுன்னா நைட்ரிக் ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து என்ன ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ எம் என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ என் ஆக்சிஜனை பொறுத்து இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், நைட்ரிக் ஆக்சைடை பொறுத்து செகண்ட் ஆர்டர், ஓவராலா இது என்ன ஆர்டர்னு கேட்டா தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லணும். பாருங்க, therefore the reaction is second order with respect to NO. அப்ப ஒரு ரியாக்ஷன்ல எத்தனை ரியாக்டன்ட் இருக்கோ அந்தந்த ரியாக்டன்ட்டையும் பொறுத்து அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். சரியா? ஏ பி சின்னு 3 ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா ஏ ரியாக்டன்ட்டை பொறுத்து ஒரு ஆர்டர் இருக்கும், பி ரியாக்டன்ட்டை பொறுத்து ஒரு ஆர்டர் இருக்கும், சி ரியாக்டன்ட்டை பொறுத்து ஒரு ஆர்டர் இருக்கும். ஓவரால் ஆர்டர் கேட்டா the rate is equal to k into NO power 2 O2 power 1. சரியா? எம்க்கு பதிலா 2 எழுதிருக்கோம், என்னுக்கு பதிலா 1 எழுதிருக்கோம். சரி, ஸோ ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்னன்னா 2 + 1 தட் இஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷன் நீங்க பார்த்தாலும் அந்த ரியாக்ஷன்ல ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்னன்னு கேட்டா கண்டுபிடிக்க தெரியும். கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நம்புறேன். இதுலயே எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் சிலது இருக்கும், அதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்கு இந்த பேஜஸ்ல இல்லை இந்த ப்ராப்ளத்துல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லலாம், கமெண்ட்ல கேளுங்க. சரியா? I'm ready to explain you. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா அதுல ரேட்னா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன, இந்த இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரேட் அப்படின்றது ஹவு ஃபாஸ்ட் த ரியாக்ஷன்ஸ் அக்கர். ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னது? ஒரு ரேட் ரியாக்ஷன் எழுதும் போது அதுல ஈக்குவல ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல போறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் கே என்ற கான்ஸ்டன்ட். அதை தான் நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா? அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் எதெல்லாம் பொறுத்து இருக்கு, எதை பொறுத்தெல்லாம் மாறும், ரேட்ன்றது எதெல்லாம் பொறுத்து மாறும். இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்னன்னா ரேட்னாலே அது எதை பொறுத்து மாறும், கான்சன்ட்ரேஷனை பொறுத்து மாறும்னு சொல்லுவோம் இல்லையா? ரேட் இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். Just a minute. I don't have a charge in the mobile. Showed as a low battery. Fine. Okay, fine. சிரிப்பழகன் சண்முகம். வாவ், கொஞ்சம் சிரிச்ச போட்டோ இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்க செல்லம். ஹாய். ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பாக்குறோம். இது ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினா இருக்கலாம். பட் நான் இது வரைக்கும் எப்பயுமே என்னுடைய வீடியோஸ்ல என்ன பண்ணா சும்மா எதுவும் கோச்சிக்க மாட்டீங்கல்ல. சரி, நான் எப்பயுமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மாதிரிலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம புக்ல படிக்கிற ஒவ்வொரு லைனும் லைன் பை லைன் ஒரு வேர்டும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாத்தையுமே யார் படிக்கிறாங்களோ நாலேஜ் டெவலப் பண்றாங்களோ அவங்களால தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ நான் நடத்துறதும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் உங்களுக்கு பப்ளிக்ல மார்க் வரணும், நீங்கள் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வரணும், உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு இல்லை. நீட்டு ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸை இங்கே எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் உண்மையிலே பல இன்ஸ்டிடியூட்ல 20 லட்சம் 50 லட்சம் இந்த மாதிரி எல்லாம் ஃபீஸ் கட்டி டாக்டருக்கு படிக்க முடியாதவங்களும் படிச்சு நீட்டை கிராக் பண்ணதுனால கவர்மெண்ட் காலேஜஸ்ல போய் கம்மியான ஃபீஸ்க்கு படிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரியான எக்ஸாம் தான். ஸோ ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா எக்ஸாம் வேணாம்னு சொல்லி அழுவக்கூடாது. எக்ஸாம்க்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அதுதான் மிக சிறந்த விஷயம் இல்ல. டேலண்டட் பர்சன்ஸ் ஆல்வேஸ் நம்மளுடைய டேலண்ட்டை நம்மளே டெவலப் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களை தயார்படுத்துறதுக்காக தான் நான் இந்த கான்செப்ட் சொல்றேன். அப்போ நீங்க இது வேணும் இது வேண்டாம் இந்த பேஜ் இதெல்லாம் எங்க சார் இம்பார்ட்டன்ட் சொல்றேன் சார், இது 2 மார்க் இது படிச்சா போதும், இந்த லெசன்ல நான் படிக்கல இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, வேற ஒரு லெசன் படிக்கிறேன், இது டெலிட்டட் சாப்டர், இப்படிலாம் எதையுமே சொல்லாதீங்க. You have to read everything. Okay, so rate of the reaction க்கும் rate constant க்கும் உள்ள difference பார்க்கலாம். First point, it represents the speed at which the reactants are converted into product at any instant. So எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எடுத்துக்கிட்டாலும் reactant எவ்வளோ ஃபாஸ்டா ப்ராடக்டா மாறுது, அது எவ்வளோ ஸ்பீடா நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை யூஸ் பண்றோம்.
ஓகேவா? அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் எவ்வளவு ஃபாஸ்டா ப்ராடக்டா மாறுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை யூஸ் பண்றேன். ஃபைன். ரேட் கான்ஸ்டன்ட்ன்றது இட் இஸ் எ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இது ஜஸ்ட் ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான். ரியாக்டன்ட் ஒன்று இருக்கு, ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டு, அதாவது ஒரு ரிலேஷன் இருக்குன்னா அந்த ரிலேஷனை ஈக்குவேட் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் தோ இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கிறேன். ரேட் proportional to concentration of NO. அதாவது நைட்ரிக் ஆக்சைடுடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்து ரேட் இருக்கு. நைட்ரிக் ஆக்சைடுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாக ரேட்டும் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. அதாவது நைட்ரிக் ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் கம்மியாக ரேட்டும் கம்மியாகுது. அப்ப இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போடணும் அப்படின்னா அப்போ நான் ஒரு கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் எ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதனால எனக்கு எதுவும் தெரிய போறது இல்லை. தெரிய வரும், எது தெரிய வரும்ன்றத அடுத்த பாயிண்ட்ஸ்ல பார்க்கலாம். சரியா? ஃபைன். Second one, rate of reaction rate constant. It is measured as a decrease in the concentration of the reactant or increase in the concentration of the product. So இது நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். ரேட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரியாக்டன்ட்டுக்கு எழுதணும்னா நான் என்ன பண்ணணும்னா -dr/dt அப்படின்னு எழுதுவேன். ப்ராடக்ட்டுக்கு எழுதணும்னா +dp/dt அப்படின்னு எழுதுவேன். அதாவது டைமை பொறுத்து ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகிட்டே இருக்குன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் எடுத்துக்கிறதுக்கு பேரு ரியாக்டன்ட், அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இட் டிக்ரீசஸ். ஓகேவா? அட் த சேம் டைம் அது எவ்வளவு தூரம் குறையுதோ அதே அளவுக்கு ப்ராடக்ட் என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ ப்ராடக்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், ப்ராடக்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் டைமை பொறுத்து. இதுதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் a minute. சார் நீட்டுக்கு ஏன் நடத்துறது இல்லை? நீட்டுக்கு நான் நடத்தியிருக்கேன்ப்பா, ஏகப்பட்டது நடத்திருக்கேன். நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி மெம்பர்ஷிப் வீடியோஸ் சிலது இருக்கும். நீட்டுடைய PYQs ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதை எடுத்துட்டாலும் இப்போ ரீசெண்டா 2024ல கேட்ட கொஸ்டின், 25ல கேட்ட கொஸ்டின் எல்லாமே நான் நடத்திருக்கேன். சரியா? என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாட்காஸ்ட்ல போய் பாருங்க. யூ கேன் ஏபிள் டு வியூ தட். Fine. So second one, rate constantல it is equal to the rate of the reaction when the concentration of each of the reactant is unity. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. தோ இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலாவில் rate is equal to இந்த டேர்ம் எல்லாம் விட்டுடுங்க. சரியா? rate is equal to K into concentration of NO, concentration of O2 அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த நைட்ரிக் ஆக்சைடுடைய கான்சென்ட்ரேஷன் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷனையும் 1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எப்பெல்லாம் நைட்ரிக் ஆக்சைடுடைய கான்சென்ட்ரேஷனும் ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷனும் 1ன்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த K உடைய வேல்யூ, ரேட் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? சோ ரேட் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். எப்போ அப்படின்னா when the concentration of the reactants are unity. ரியாக்டன்ட் நான் எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன்லாம் எப்ப 1ன்னு இருக்கோ, யூனிட்டியா இருக்கோ, அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ரேட்டுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. இது செகண்ட் பாயிண்ட். புரியுதா? ஜஸ்ட் a minute. உங்க சேனல்ல 1 இயரா ஃபாலோ பண்றேன். ஓகே, இப்போ நான் ஏதாவது வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணட்டுமா என்ன? நீட்டுக்கு போட்ட வீடியோ சார், ஒரே ஒரு நிமிஷம். NEET 23 to 25க்கான எல்லா क्वेश्चंसும் இந்த லிங்க்ல இருக்கு. இப்போ நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் கமெண்ட்ல. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீட்டுக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இல்ல சார், லைவ்ல பார்ப்போம். ஓகே, சரியா? இந்த வீடியோஸ்ல மொத்தம் ஒரு 7 வீடியோஸ் இருக்கு. ஒரே நிமிஷம். கெமிஸ்ட்ரி NEET 2025 கெமிஸ்ட்ரி क्वेश्चंस, அதுலயே ஒரு 2 பார்ட் இருக்கு. 24 ரீ எக்ஸாம்ல NEET 2024ல பாத்தீங்கன்னா மால் பிராக்டிஸ் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு 50 பேர் 60 பேர் சென்டம் எடுத்தாங்க, 720 ஆஃப் 720 எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரீ எக்ஸாம் வச்சாங்க. அந்த ரீ எக்ஸாம்க்கான क्वेश्चन பேப்பரையும் அனலைஸ் பண்ணிருக்கோம். அந்த क्वेश्चंस ஒவ்வொரு क्वेश्चनக்கும் ஆன்சர் சொல்லிருக்கோம். அதே மாதிரி 24 क्वेश्चंसக்கான 24க்கு 24 உடைய ரீ எக்ஸாம்க்கு அப்புறம் 25 இந்த 7 வீடியோஸும் இதுல இருக்கு. சரியா? இது இல்லாமலும் நிறைய நீட் வீடியோஸ் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसலாம் நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். பட் இப்போ கமெண்ட்ல நான் பின் பண்ணிருக்கிறது, அதாவது உங்களுக்கு நான் கமெண்ட்ல ஒரு லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்க் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா
பின் மெசேஜ். சரி, ஐ ஜஸ்ட் பின்ட் இட். ஓகே, அந்த கமெண்ட் எதுக்காக போட்டுருக்கிறேன் அப்படின்னா, நீட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும்னா, நீட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணது வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கான்செப்ட் போயிடலாம். ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் ஒன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, ரேட்ன்றது எதை பொறுத்தது அப்படின்னா, ரியாக்டன்ட்டுடைய ஸ்டார்டிங்ல இனிஷியலா அது எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் மாறுமே தவிர நடுவில் அது மாற போறது இல்லை. ரேட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகேவா? ஜாஃப்ரீத் அகமது தலைவா, நான் ஸ்கூல் முடிச்சு 3 வருஷம், ஓகே 3 வருஷம் ஆச்சு. அப்ப எனக்கு சொல்லித்தர நீ இல்லாம போயிட்டியே. இப்பவும் நீங்க நினைச்சீங்கன்னா எழுதலாம். எந்த வயசுல வேணா நீங்க நீட் எழுதலாம். சரியா? 60 வயசுல 70 வயசுல கூட நீட் எழுதலாம். யூ ஆர் எலிஜிபிள். ஸோ டோன்ட் வரி. ஈவன் நீங்க காலேஜ் படிச்சிருந்தாலும், நான் தான் காலேஜ் சேர்ந்துட்டேன், அப்படியே காலேஜ் சேர்ந்து அப்படியே எல்லா செமஸ்டரும் அட்டன் பண்ணி லவ் ஃபிகர் எல்லாம் சுத்தாம அப்படியே பயங்கரமா படிக்கிறீங்களா என்ன? அப்படியே படிச்சாலும் சரி, அது ஒன்றும் வீணாகாது. ஐஏஎஸ், யூபிஎஸ்சி இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கு போகணும்னாலும் நீங்க எல்லா சப்ஜெக்டும் நாலேஜும் வேணும். சரியா? நீட் உங்களால அடிக்க முடியாது. நீங்க நீட் ஈவன் படிக்கலனாலும் சரி, நான் முயற்சி பண்ணி அதுல தோத்துடக்கூடாது. ஒரு தடவை அட்டன் பண்ணி நான் பாஸ் பண்ணிட்டு, நானும் அட்டன் பண்ண பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமாச்சும் வரும்ல. ஸோ அட்டன் பண்ணுங்க, நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. இப்போ உட்காந்து படிக்கணும்னாலும் படிங்க. காலேஜ்லாம் ஹாஃப் டே தான். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ், ஸோ இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் ஹாஃப் டே தான் இருக்கும். அதனால மீதி ஹாஃப் டே உட்காந்து நீங்க இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. முடியும்னு நினைச்சா எந்த வயசுல வேணா எப்ப வேணா முடியும். நிறைய பேர் இது மாதிரி சாதிச்சுட்டு இருக்காங்க. ஹோப்பை விட்டுறாதீங்க. சரியா? மேபி உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற தம்பி தங்கச்சிங்களுக்கு உங்களால முடிஞ்சா உங்களுடைய ஸ்கூல் ஜூனியர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, பிரதர் சிஸ்டர்ஸ்க்குலாம் என்ன பண்ணுங்க, என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி இந்த மாதிரி பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. நீங்க மிஸ் பண்ணதை வேற ஒருத்தவங்க, அதாவது உங்க ஃபேமிலிலேயே உங்க ரிலேஷன்ஸ்லயே ஒருத்தவங்க கெயின் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல, நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னு. சரி, so rate constant kind of difference பார்த்தோம். Third one, it does not depend on the initial concentration of the reactant. Rate constant அப்படின்றது ஒரு constant. அது initial concentration பொறுத்தோ in betweenல இருக்கக்கூடிய concentration பொறுத்தோ எந்த ஒரு concentration பொறுத்தோ மாற போறது இல்லை. அதனால initial concentration டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு சொல்றாங்க. rate constant. ரேட்ன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மொத்தம் 3 டேர்ம்ஸ் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன மறுபடியும் ஒரு தடவை ஃபாஸ்டா பார்த்தலாம். ரேட் அப்படின்றது என்னன்னா, ஒரு ரியாக்டன்ட் எவ்வளவு ஸ்பீடா ப்ராடக்டா மாறுது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ரேட். பட் ரேட் கான்ஸ்டன்ட்ன்றது ஜஸ்ட் ஏ கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனா இருந்தா டிக்ரீஸ் ஆகும், ப்ராடக்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனா இருந்தா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ரியாக்டன்ட் நான் எடுத்துக்கிறது, அது என்ன ஆகும்னா கம்மியாகும். ப்ராடக்ட் எடுத்து எனக்கு உருவாகுறது, அது என்ன ஆகும்னா அதிகமாகும்னு சொல்லுவோம். ஓகே, பட் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்குமா? இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அந்த ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்றது ரேட்டுக்கு வேணா ஈக்குவலா வரலாம். ஓகேவா? எப்ப அதுவும் ஈக்குவலா வரும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல் த ரியாக்டன்ட்ஸ், ஈச் ஆஃப் த ரியாக்டன்ட், எல்லா ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷனும் யூனிட்டியா இருந்துச்சுன்னா, 1 இருந்துச்சுன்னா, அப்போ எனக்கு என்ன ஆகும்? ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். கே உடைய வேல்யூ ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன்லாம் 1 இருந்துச்சுன்னா. ஓகே, தேர்ட் ஒன், ரேட்டை பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். என்ன இனிஷியல் ரியாக்டன்ட் எடுத்துக்கணும், என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கணும், அதனுடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி தான் ரேட் இருக்கும். பட் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னன்னா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷனா டிபெண்ட் பண்ணியிருக்காது. இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, 3 பாயிண்ட்டும் கண்டிப்பா மனசுல பதிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஃபைன். இவ்வளவு நேரம் நம்ம ரேட் பத்தியும் ரேட் கான்ஸ்டன்ட் பத்தியும் பார்த்தோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொலாரிட்டி, மாலிகுலாரிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. மாலிகுலாரிட்டிக்கும் ஆர்டருக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். மாலிகுலாரிட்டிக்கும் ஆர்டருக்கும் நடுவுல சின்ன வித்தியாசம் தான். ஓகேவா? அது என்ன மாதிரியான வித்தியாசம்? மாலிகுலாரிட்டி நம்ம பார்த்த உடனே சொல்லிட முடியும். ஆனா ஆர்டரை ஏற்கனவே சொல்லிட்டேன், எக்ஸ்பெரிமெண்டலா செய்யாம ஒரு ரியாக்ஷனை பார்த்த உடனே அதனுடைய மாலிகுலாரிட்டி எவ்வளவுன்னு சொல்ற மாதிரி ஆர்டர் என்னன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஃபைன். சரி, இதுக்கான டிஃபரன்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஜஸ்ட் மினிட்.
Okay. Molecularity. Kinetic studies involve not only measurement of the rate of the reaction but also proposal of a reasonable reaction mechanism. So kinetic studies எனக்கு எப்பயுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் என்ன அப்படின்றத மட்டும் மெஷர் பண்ணல. அது எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது எவ்வளவு ஸ்லோவா நடக்குது இதை மட்டும் தான் என்னால கைனடிக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கணும்னா அது மட்டும் இல்ல ரீசனபிள் ரியாக்ஷன் மெக்கானிசம் இது கூட சேர்ந்து இருக்கும் அதனாலதான் இங்க பிரேக் ஆயிருக்கும் ஓகே இதனாலதான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we can able to analyze the or we can able to find out the mechanism of the reaction by using a kinetics okay kinetics study மூலமா நம்மளால மெக்கானிசமையும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க each and every single step in a reaction mechanism is called an elementary reaction சோ ஒரு மெக்கானிசம் இருக்குன்னா 5 ஸ்டெப் மெக்கானிசம் இருக்கு அதாவது 5 ஸ்டெப்ல நடக்குது 10 ஸ்டெப்ல நடக்குது ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா அதுல நடக்கிற ஒரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன சொல்லணும்னா எலிமெண்டரி ரியாக்ஷன் சொல்லணும் அடிப்படையான வினை எலிமெண்டரி ரியாக்ஷன் சரியா எலிமெண்டரி ஸ்கூல்னு சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க எல்லாம் எலிமெண்டரின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் ரொம்ப பேசிக்ஸ் அதே மாதிரி இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெக்கானிசம்ல நிறைய ஸ்டெப் இருக்கும் சிங்கிள் ஸ்டெப் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டெப்பையும் நம்ம என்ன சொல்லணும்னா எலிமெண்டரி ரியாக்ஷன் சொல்லணும் எலிமெண்டரி ரியாக்ஷன் ரொம்ப எளிமையா இருக்கும் இதுதான் இது கூட சேருது அதனாலதான் இது கிடைக்குதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் பட் இதை விட அதிகமா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஒன்று இருக்கு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ல எதனால இது கிடைச்சிச்சு அப்படின்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது பட் when we come to know about PGs or when we complete about PGs then we can able to find out some mechanisms fine an elementary step is characterized by its molecularity so ஒரு elementary step என்ன அது எப்படிலாம் இருக்கும்ன்றத நம்மளால என்ன பண்ண முடியும் molecularity வச்சு find out பண்ண முடியும்னு சொல்றாங்க the total number of reactant species that are involved in an elementary step is called molecularity so என்ன சொல்றாங்க total number of reactant species that are involved in an elementary step so ஒரு elementary step இருக்கு ஒரு ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய அதாவது ஒரு மெக்கானிசம் ஏதோ ஒரு மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுதுன்னா நிறைய ரியாக்ஷன் ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு எலிமெண்டரி ஸ்டெப் எடுத்துக்கிட்டாலும் அந்த எலிமெண்டரி ஸ்டெப்ல எத்தனை ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆகுது எத்தனை ரியாக்டன்ட் ஸ்பீஷியஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷியஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் எலிமெண்டரி ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எலிமெண்டரி ஸ்டெப்னு சொல்லுவோம் மெக்கானிசம்ல ஒரு ஸ்டெப்பும் எலிமெண்டரி ஸ்டெப் அந்த ஒரு எலிமெண்டரி ஸ்டெப்லயும் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷியஸ் ஆர் இன்வால்வ்டு அதுக்கு பேர் தான் என்னன்னா மாலிகுலாரிட்டின்னு சொல்றாங்க ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டெப் நல்லா புரிஞ்சுக்கணும் அது அந்த என்டையர் ரியாக்ஷனுக்கும் மாலிகுலாரிட்டின்னு சொல்லக்கூடாது அந்த பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு மாலிகுலாரிட்டி அது எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கோ அது அப்படின்னு சொல்றாங்க let us recall the hydrolysis of tertiary butyl bromide studied in 9th standard 11th standard it's my bad extremely sorry okay so 11th tertiary butyl bromide உடைய hydrolysis reaction நீங்க ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க maybe just a minute rough இல்லையா இருக்கு ஓகே சும்மா எழுதி காமிக்கலாம் தான் so tertiary butyl னு சொல்லிருக்காங்க CH3 CH3 tertiary butyl bromide ஓகே so இங்க tertiary butyl bromide இருக்கு இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா tertiary butyl bromide okay இந்த bromide எடுத்துட்டு என்ன பண்றோம்னா hydrolysis பண்றோம் what is mean by hydrolysis addition of water molecule so hydrolysisனாலே acid in presenceல நமக்கு reaction நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க so இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படினா இங்க bond break ஆகும் it's a tertiary compound right so there is no SN2 reactions possible here haloalkanes haloarenes ன்ற சாப்டர்ல நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கணும் அப்படி இல்லனாலும் இப்போ படிங்க I'm talking about SN1 reaction சரியா SN1 reaction, SN2 reaction எல்லாம் படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So it's a tertiary compound. Tertiary compound தான் SN1 தான் பாசிபிள், SN2 பாசிபிள் இல்ல. இந்த இடத்துல bond break ஆகும், leaving group Br minus போயிடும். அப்ப இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னா carbocation ஃபார்ம் ஆகும் which is more stable. ஏன் more stable சொல்றேன்னா tertiary carbocation is always stable than secondary than primary than a methyl group. ஓகேவா? சரி. So இங்க bromide ion இருக்கு, tertiary carbocation இருக்கு. இந்த carbocation கூட bromine போனதுக்கு அப்புறம் இந்த Br minus H plus எடுத்துட்டு HBr போகுது. அப்படினா இந்த OH minus வந்து இதே இடத்துல தான் ஜாயின் ஆகும். பின்னாடி வந்து சேர்ந்து இன்வர்ஷன் ப்ராடக்ட்லாம் கிடைக்காது. ரிட்டன்ஷன் ப்ராடக்ட். as such reactant எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும். reactant எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். Br இந்த இடத்துல இப்ப எது வந்து சேர்ந்துச்சுன்னா OH வந்து சேர்ந்துச்சு. இப்போ இதுக்கு பேர் என்ன சார் அப்படினா tertiary butyl alcohol. Tertiary butyl alcohol. So tertiary butyl chloride
சாரி டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு அப்படின்னு இருந்தது, இப்ப டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலா மாறிடுச்சு. இந்த ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் ஒரு SN1 மெக்கானிசம். SN1 அப்படின்றது யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இட்ஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ்ல வரக்கூடிய ஒண்ணு. ஒன்னுன்றது இன்னும் நம்ம எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்ப நம்ம பாக்குற லெசன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு அர்த்தம். ஒன்னுன்றதுக்கு மீனிங் என்ன? இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஓகேவா? சரி. ஸோ இந்த கான்செப்ட்ஸை இங்க கொடுத்துருக்காங்க, அதாவது ரீகால் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீகால் உங்களால புக்கை எடுத்துலாம் காமிக்க முடியாது, என்னாலையும் எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால இப்படி ரீகால் பண்ணா ஓகே தான். லேட்டஸ்ட் ரீகால் த அனாலிசிஸ் ஆஃப் tertiary butyl bromide studied in 11th standard. Since the rate determining elementary step involves tertiary butyl bromide, the reaction is called a unimolecular nucleophilic substitution reaction. Okay. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது ஒரு SN1 ரியாக்ஷன். இதுல டெர்ஷரி பியூட்டைல் புரோமைனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து மட்டும்தான் எனக்கு என்ன இருக்குன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இருக்கும். அதனாலதான் எலிமெண்டரி ஸ்டெப்ல மாலிகுலாரிட்டியும் 1 நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? Let us understand the elementary reactions by considering another reaction, the decomposition of hydrogen peroxide catalyzed by iodide. So H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சுவலாவே என்னதான் நம்ம சொல்லுவோம்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஈஸியா என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகி நேசன்ட் ஆக்சிஜனை கொடுக்கும். இங்க O2 மாலிகுல் கொடுத்துருக்காங்க, 2 மோல்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஜெனரலா நான் இங்க ஒன்னு எழுதுறேன், உங்களால புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. H2O2 hydrogen peroxide gives H2O water plus half of O2 molecule. ஆக்சிஜன் மாலிகுல் O2 இருக்கு இல்லையா, அதுல பாதி தான் எனக்கு கிடைக்கும், ஏன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் தான். அப்படி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி எழுதலாம். புரியுதா? H2O2ல இருந்து H2O வாட்டர் கிடைக்குது, பிளஸ் ஒரே ஒரு ஆக்சிஜன் தனியா கிடைக்குது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நேசன்ட் ஆக்சிஜன். யாரும் கூட இல்லாம தனியா இருக்கு, அனாதை மாதிரி ஆதரவு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்ற அர்த்தம். ஏன் சார் அனாதையை தப்பா பேசுறீங்க அப்படிலாம் யாராவது கேட்டு போறீங்க? நான் அனாதையெல்லாம் தப்பா பேசல, இங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். ஓகேவா? சோ ஜெனரலாவே ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னன்னா ஈஸிலி டீகம்போசிங் சப்ஸ்டன்ஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அயோடைடு இன் பிரசன்ஸ்ல நடக்குது. சோ அயோடைடு ஒரு என்ன ஏஜென்ட்னு சொல்லுவோம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரைட்? அயோடைடு ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஈஸியா எனக்கு என்னன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடுல இருக்கிற -1 ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்கிற ஆக்சிஜனை -2 ஆக்சிடேஷன் நம்பரா மாத்துது. ஃபைன். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானை ஆட் பண்ணி ரெடியூஸ் பண்றதுனால நம்ம அயோடைடு இன் பிரசன்ஸ்ல ரியாக்ஷன் பண்றோம், ஆக்சிஜன் கிடைக்குது. ஃபைன். Let us understand the elementary reaction by considering another reaction, the decomposition of hydrogen peroxide catalyzed by iodide. Okay, it is experimentally found that the reaction is first order. Okay, experiment செய்து பார்த்திருக்காங்க. அந்த ரியாக்ஷன் அது மூலமா என்ன தெரியுதுன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னா அர்த்தம் ஒரே ஒரு ரியாக்டன்ட் பொறுத்து தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சரி, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். H2O2 hydrogen peroxide iodide I-, which indicates that I- is also involved in the reaction. ஸோ நம்மளுக்கு ரியாக்ஷன்ல பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா அயோடைடும் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னு தான் தோணும். த மெக்கானிசம் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஸோ அது உண்மையிலே எப்படி இன்வால்வ் ஆகுது, எந்த இடத்துல இன்வால்வ் ஆகுது, எந்த இடத்துல இன்வால்வ் ஆகல, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மெக்கானிசம் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும். சரி, ஸ்டெப் 1, ஹைட்ரஜன் பெராக்சைடு பிளஸ் I- gives H2O plus OI-. ஒரு ஆக்சிஜனை அயோடைடு வந்து எடுத்துக்கிட்டு ஆக்சி அயோடைடு OI- உருவாக்குது. ஸ்டெப் 2, அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு OI- கூட சேருது. அகைன் இன்னொரு ஆக்சிஜன் வந்து சேரும். அப்போ எனக்கு O2 அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது தனியாவே O2 ஆக்சிஜன் மாலிகுலா வெளியில போயிடுது. அயோடைடு திரும்ப தனியா ரீஜெனரேட் ஆகுது, வாட்டர் கிடைக்குது. இந்த அயோடைடு திரும்ப திரும்ப என்ன ஆகும், பெராக்சைடு கூட சேர்ந்து ஆக்சிஜனை வெளியில எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ பெராக்சைடு ஈஸியா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணாத நேரத்துல இந்த அயோடைட் போய் என்ன பண்ணுதுன்னா, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்க வாட்டராவே நியூட்ரலாவே இருங்க, ஒரு ஆக்சிஜன் தானே இருக்கு, அதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னா ஐ போய் ஈஸியா நைஸா பேசி ஒரு ஆக்சிஜனை வாங்கிட்டு வந்துருது. அதுக்கப்புறம் இன்னொரு பெராக்சைடு கிட்ட இருந்தும் ஆக்சிஜனை வாங்கும்போது அந்த ஆக்சிஜனும் இந்த ஆக்சிஜனையும் ஒன்னா சேரும்போது O2I அப்படின்லாம் எதையும் ஃபார்ம் பண்ணல. ஓகேவா? அதான் 2 ஆக்சிஜன் இருக்கீங்கல்ல, அப்ப நீங்களே O2 மாலிகுலா போக வேண்டியதான்னு சொல்லிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிட்டு I- திரும்ப அதனுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துருச்சு, இயல்பு நிலைக்கு வந்துருச்சு. மறுபடியும் அந்த I- என்ன பண்ணும், மறுபடியும் பெராக்சைடு கூட ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஒரு I- 2 பெராக்சைடு கூட ரியாக்ட் ஆகி ஆக்சிஜன் மாலிகுலை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஓவரால் ரியாக்ஷன் இஸ் ஹியர். 2H2O2 gives 2H2O plus O2.
Okay, these two reactions are elementary reactions. So mechanism பொறுத்த வரைக்கும் each and every step ஒரு அதாவது அந்த ரியாக்ஷன்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஒரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன சொல்லுவோம், எலிமெண்டரி ரியாக்ஷன் சொல்லுவோமா? ஜஸ்ட் மினிட், யாருமே இல்லையோ, நான் தனியா பேசிட்டு இருக்கேன். சரி, லைவ் முடிச்சுக்கலாம். These two reactions are elementary reactions. Adding equation 1 and 2 gives the overall reaction. So first equation and second equation அல்லது step 1 step 2 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு overall reaction கிடைக்கும். ரெண்டு பக்கமும் i minus இருக்கும், அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டா இப்போ overall reaction இப்படி தான் இருக்கும். சரியா? இங்க பாத்தீங்கனாலே தெரியும். இங்க பாருங்க, OI minus OI minus, இங்க I minus இங்க I minus. சோ இதெல்லாம் காமனா இருக்கும். இங்க H2O2 இங்க H2O2 ரெண்டும் காமனா இருக்கு. ஆட் பண்ணி எழுதணும், 2H2O2 ன்னு சொல்லி எழுதணும். சரியா? இத அடிச்சிட்டு போறீங்க. அதே மாதிரி இங்க ஒரு வாட்டர் இங்க ஒரு வாட்டர், அப்ப ரெண்டு வாட்டர் இருக்கு. சோ 2 டைம்ஸ் ஆஃப் வாட்டர், இங்க ஒரு O2 ஆக்சிஜன் மாலிக்யூல். இதுதான் ஓவரால் ரியாக்ஷன் எழுதிருக்காங்க. ஓகேவா? ஸ்டெப் 1 இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஏன்னா ஸ்டெப் 1 தான் மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ப்ராசஸ்ல. இது வரைக்கும் SN1 SN2 ன்னு சொல்லல, கெமிஸ்ட்ரியில மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ல எப்பயுமே ஸ்டெப் 1 தான் என்னன்னா எலிமெண்டரி ரியாக்ஷனா இருக்கும். அதாவது ரொம்ப ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்றத RDS அப்படின்னு சொல்லுவோம். ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னா ஒரு ரியாக்ஷனுடைய ரேட், இந்த ரியாக்ஷன் எவ்வளவு வேகமா நடக்கணும் அப்படின்றத யார் முடிவு பண்ணுவாங்கன்னா இருக்கிறதுலே ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? யார் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்களோ அதை வச்சு நம்ம இந்த ரியாக்ஷன் எவ்வளவு நேரத்துல முடியும்னு தெரிஞ்சுக்க முடியாது. இருக்கிறதே யார் ரொம்ப ஸ்லோவா இருக்காங்களோ, எந்த மெக்கானிசம்ல எந்த ஸ்டெப் ரொம்ப ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும், எலிமெண்டரி ஸ்டெப், அதை வச்சுதான் ரேட்டை டிட்டர்மைன் பண்ண முடியும். சோ அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெப் 1 இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்றாங்க. சின்ஸ் இட் இன்வால்வ்ஸ் போத் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் அயோடைடு, த ஓவரால் ரியாக்ஷன் இஸ் பைமாலிகுலர். அப்போ இந்த ரியாக்ஷனுடைய மாலிகுலாரிட்டி எவ்வளவுன்னு கேட்டா 2ன்னு சொல்லணும். ஏன் மாலிகுலாரிட்டி 2 சொல்லணும்? ஏன்னா இதுல ஸ்டெப் 1 தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப், எலிமெண்டரி ஸ்டெப். சரியா? ஃபைன். அந்த ஸ்டெப் 1ல எனக்கு ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு. என்னென்ன இருக்கு? H2O2 இருக்கு, I minus இருக்கு. H2O2 இருக்கு, I minus இருக்கு. அதனால இத என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஓவரால் ரியாக்ஷன் வந்து மாலிகுலாரிட்டி 2 அப்படின்னு சொல்றாங்க. பை மாலிகுலர். மாலிகுலாரிட்டி சப்போஸ் 1 இருந்துச்சுன்னா யூனிமாலிகுலர்னு சொல்லணும். மாலிகுலாரிட்டி 2 வந்துச்சுன்னா பை மாலிகுலர். மாலிகுலாரிட்டி 3 வந்துச்சுன்னா ட்ரை மாலிகுலர். மாலிகுலாரிட்டி சப்போஸ் நிறைய வந்துச்சுன்னா பாலி மாலிகுலர் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி ஒரு ரியாக்ஷன் இது வரைக்கும் நம்ம பாலி மாலிகுலர் பத்தி அதிகமா படிச்சது இல்ல. அதனால நீங்க பை மாலிகுலர், ட்ரை மாலிகுலர், டெட்ரா மாலிகுலர் இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? யூனிமாலிகுலர், பை மாலிகுலர், ட்ரை மாலிகுலர், இந்த மூணு தாண்டி அதிகமா உங்களுக்கு 12th வரைக்கும் வராது. அதை தாண்டி அதிகமா வராது. பிரியா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் நீங்க வரீங்கன்னா நான் மாலிகுலாரிட்டி 7.4 படிக்க ஆரம்பிச்சல, அதுல இருந்து நீங்க கவனிக்கல இல்ல, அப்போ சரியா புரியாது. சோ ஜஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம், ஒரு 10 minutes பேக்வர்ட்ல ரிவைஸ் பண்ணி பாருங்க, அப்போ புரியும். ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. சோ இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் கான்ஸ்டன்ட்லாம் பார்க்கும்போது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா? எக்ஸ்போனன்ஷியல்ஸ்ல இருக்கும், பவர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாலிகுலாரிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க லாஸ்டா. ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷனும் பாத்தீங்கன்னா மெக்கானிசம்ஸையும் கெமிக்கல் கனெடிக்ஸ் ஸ்டடி மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அதுல இருக்கிற ஒரு ஸ்டெப்லயும் எத்தனை ரியாக்டன்ட் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாலிகுலாரிட்டில இன்வால்வ் பண்றோம்னு சொல்றோம். ஓகே, சோ மாலிகுலாரிட்டிக்கும் ஆர்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரியாக்ஷன்ல மெக்கானிசம் தெரிஞ்சா அதுல எத்தனை ரியாக்டன்ட் இருக்குன்றத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், மாலிகுலாரிட்டி சொல்லிட முடியும். ஆனா ஆர்டர் அப்படின்றது எக்ஸ்பிரிமெண்ட் செய்து பார்த்தா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? சரி, ஆர்டர் எப்படிலாம் இருக்கும், ஃபிராக்ஷனல் நம்பரா இருக்குமா, ஹோல் நம்பரா இருக்குமா, எந்த மாதிரிலாம் இருக்கும், மாலிகுலாரிட்டி எப்படிலாம் இருக்கும்ன்றத பார்க்கலாம். Fine. First one, order of the reaction. It is sum of the powers of the concentration terms involved in the experimentally determined rate law. So ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் லா எழுதுனதுக்கு அப்புறம் அந்த ரேட் லாவ்ல ஒரு ரியாக்டன்ட்டுடைய பவர்லயும் எக்ஸ்போனன்ஷியல்ஸ் அப்படின்னா பவர், சரியா? அல்லது பவர் ஆஃப் அப்படின்னு அவங்களே கொடுத்தாங்க. சம் ஆஃப் த எக்ஸ்போனன்ஷியல்ஸ் சொல்லுவாங்க, சம் ஆஃப் த பவர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்முக்கும் மேல என்ன இருக்கு, எக்ஸாம்பிள் நான் இங்க சும்மா எழுதுறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு K into concentration of A power 2, concentration of B power
2 அப்படின்னா ஏவை பொறுத்து இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், பியை பொறுத்து இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓவராலா இந்த ரியாக்ஷனுடைய ஆர்டர் என்னன்னு கேட்டா 4 அப்படின்னு சொல்றோம். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன 4. புரியுதா? இன்கேஸ் இந்த இடத்துல 0ன்னு இருந்துச்சுன்னா இப்போ இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டா ஓவராலா இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஏவை பொறுத்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், பியை பொறுத்து 0 ஆர்டர் ரியாக்ஷன். அப்ப 0வா கூட இருக்கலாம். ஆர்டர் என்னவா இருக்கலாம்? ஒரு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்றதுனால ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் சேஞ்சே ஆகலனா அதுக்கு பேரு 0 ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? சோ 0 ஆர்டர்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க தான் போறோம். இருந்தாலும் இப்பவே ஜஸ்ட் 0 ஆர்டர்ன்றதுக்கான ரீசன் சொல்றேன். ஃபைன். ஓகே. சோ ஆர்டர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்டு ரேட் லா. ஒரு ரேட் லா எழுதணும். அந்த ரேட் லாவ்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் உடைய பவர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சம் பண்ணா எனக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா ஆர்டர் தெரிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஓகே. மாலிகுலாரிட்டி என்னது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷியஸ் தட் ஆர் இன்வால்வ்ட் இன் an elementary step. ஸோ மெக்கானிசம்ல நிறைய ஸ்டெப் இருக்கு அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கா எலிமெண்டரி ஸ்டெப் எது இருக்கோ அந்த எலிமெண்டரி ஸ்டெப்ல எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷியஸ் இருக்கு மொத்தமா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் என்னன்னா மாலிகுலாரிட்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இதுக்கு ரேட்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் ஒன், இட் கேன் பி 0 ஆர் ஃபிராக்ஷனல் ஆர் இன்டீஜர். ஸோ 1 2 3 நம்பர்ஸா இருக்கலாம், ஃபிராக்ஷனலா 2/3 4/7 5/3 எது வேணா இருக்கலாம், ஆர் 0வா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். எது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் கேன் பி 0 ஃபிராக்ஷனல் ஆர் இன்டீஜர். பட் மாலிகுலாரிட்டின்றது ஹோல் நம்பரா தான் இருக்கும் இல்லையா? இட் இஸ் ஆல்வேஸ் a ஹோல் நம்பர், cannot be 0. ஹோல் நம்பர்னா உடனே நீங்க 0ல இருந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா 0ன்னு அர்த்தம்னா அப்படி ஒரு மாலிகுலே இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுலை பொறுத்து ரியாக்ஷன் மாறுதுன்னு நம்ம சொல்லலாம். பட் மாலிகுலே இல்லைன்னா ரியாக்ஷனே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? சோ மாலிகுலாரிட்டி கேன் நெவர் பி 0. பட் ஹோல் நம்பர்ஸ் இருக்கலாம் ஆர் ஏ ஃபிராக்ஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? ஒன்னு ஹோல் நம்பரா இருக்கும் ஆர் ஃபிராக்ஷனல் நம்பரா இருக்கும்னு சொல்றாங்க. இது மாலிகுலாரிட்டிக்கு. தேர்ட் ஒன், இட் இஸ் அசைன்டு ஃபார் ஏ ஓவரால் ரியாக்ஷன். சோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ன்றது ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு மெக்கானிசமுக்கும் எலிமெண்டரி ஸ்டெப்புக்கும் நம்ம ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுத மாட்டோம். ஏவை பொறுத்து என்ன ஆர்டர், பிஏ பொறுத்து என்ன ஆர்டர்னு நம்மளுக்கு கேட்டாங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் எப்பயுமே ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் தான் கேட்பாங்க. ஓவரால் ரியாக்ஷனுடைய ஆர்டர் என்னன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? பட் மாலிகுலாரிட்டி அப்படி இல்லை. இட் இஸ் அசைன்டு ஃபார் ஈச் எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம். ஸோ ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம்ல ஒரு எலிமெண்டரி ஸ்டெப்லயும் எவ்வளவு ரியாக்டன்ட் ஸ்பீஷியஸ் இன்வால்வ் ஆகுதுன்றதை வச்சு எனக்கு மாலிகுலாரிட்டி வேரி ஆகும். ஸோ மாலிகுலாரிட்டின்றது ஓவரால் ரியாக்ஷனுக்கு எழுத முடியாது. ஒரு ஸ்டெப்புக்கும் எழுதலாம். ஒரு ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் எழுதும் போது ஒரு 4 ஸ்டெப் எழுதணும்னா அந்த ஒரு ஸ்டெப்புக்கும் மாலிகுலாரிட்டி எவ்வளோன்னு எழுத முடியும். ஆனா ஆர்டர்ன்றது என்னன்னா ஓவராலா அந்த ரியாக்ஷனுக்கு எவ்வளோன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஃபைன். இங்க சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் வழக்கமா இல்லையா? சரி. ஸோ மேபி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர்ஸ் முடிச்சிடலாம், லைன் பை லைன் வீடியோஸ். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸோ இல்லை எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ், இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் டைம் இருந்துச்சுன்னா. ஓகேவா? பட் இப்போ இல்லை அது. ஃபைன். எக்ஸாம்பிள் 1, எவாலுவேட் யுவர் செல்ஃப். எக்ஸாம்பிள்ஸ்மே தான் ஒரு 3-4 கொடுத்து வச்சிருக்காங்க போல. சரி, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். Fine. Integrated rate equation. So ஒரு rate equation எப்படி நம்ம எழுதணும், அது மூலமா ரேட் கான்ஸ்டன்ட்கான டிஃபரன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். சரியா? பட் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபைன். தேங்க் யூ ஆல். நல்லா படிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஹேவ் எ நைஸ் ஈவினிங்.